Facebook ஆப்ல எப்படி வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து ஆன் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ஆன் பண்றது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க ஆன் பண்றது மூலியமாக உங்களோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். அதனால கண்டிப்பா எல்லாருமே ஆன் பண்ணிக்கோங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். Facebook ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. சைடில் இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அக்கௌண்ட் சென்டர் கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் சென்டரை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அது நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் உங்களோட பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னல் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி கோட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு டேர்ன் ஆன் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கோட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனுக்கு நீங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் அந்த நம்பர் உங்ககிட்ட இல்லை, அது வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து லாகின் வந்து பண்ண முடியும். இன்கேஸ் ஃபியூச்சரில் நம்பர் வந்து மிஸ் ஆகுது, அப்போ வந்து நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெக்கவரி கோட்ஸை வச்சு ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த ரெக்கவரி கோட்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக வந்துருக்கும். அதனால் அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.